கிறிஸ்தவர்கள் சினி சாங் பாடலாமா இல்ல சினி சாங் கேட்கலாமா? இது சரியா இல்ல தவறா? இந்த கொஸ்டின்ல உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டா நம்ம என்ன ஆன்சர் சஜஸ்ட் பண்ணுவோம்? சினி சாங் பாடுறதுனால எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆன்சர் சஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்த செகண்ட் ஆன்சர் என்ன சொல்லுவோம்? என்னோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்ல லைன்ஸ் எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு, ஸோ நான் சினி சாங் கேட்கிறேன், ஸோ நான் சினி சாங் பாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆன்சரை சஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்த ஆன்சர் என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப டிப்ரெஸ்டா வரும்போது அந்த சாங் அந்த டியூன் தான் என்னை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுச்சு, என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆன்சர்ஸை சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனா பைபிள்ல பிரசங்கி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், சினி சாங் அஸ் அ கிறிஸ்டியன்ஸ் சினி சாங் பாடுறதுனாலயோ கேட்கறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பாட்டை பாடுறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்ம தேவனை வேதனைப்படுத்துகிறோம் என்று சொல்லிதான் அர்த்தம். அந்த பாடலை பாடி நம்ம கேட்கறதுனால நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா? சோ சினி சாங் பாடுறதோ கேட்கிறதோ நம்மளுடைய ஆத்மாவையோ தேவனையோ திருப்திப்படுத்தாது. தேங்க்யூ.